கௌதம புத்தர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஆரம்பாளி என்ற புகழ்பெற்ற வேசி ஒருத்தி வாழ்ந்தாள். அவளுடைய அழகு, ஆடம்பர ஆடைகள், நகைகளுக்காக நாடு முழுவதும் அறியப்பட்டாள். ஆனால் ஆரம்பாளியோட மனசுக்குள்ள ஆழமாக தன்னை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து அன்பும் மரியாதையும் கிடைக்காததால் அவள் மிகவுமே கஷ்டப்பட்டு இருந்தாள். அந்த நாட்டில் ஆரம்பாளியை நகர்வான் என்று பெயர் சொல்லி அழைச்சாங்க. நகர்வான்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னென்னா, முழு நகரத்திற்கும் மனைவி என்பது தான் பொருள். பல நாடுகளோட அரசர்கள் கூட அவளை சந்திக்க காத்திருக்கும் அளவுக்கு அவள் அனைத்து ஆண்களாலும் தேடப்பட்டாள். என்னதான் அழகும் செல்வ செழிப்பும் இருந்தாலும் அவளை ஒரு விபச்சாரியாக தான் எல்லாரும் பார்த்தாங்க. இதனால் மக்கள் அவளை ஒரு பெண்ணாகவோ மனிதனாகவோ கூட பார்க்காமல் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொருளாக தான் ஆரம்பாளியை அனைவரும் பயன்படுத்தினாங்க. ஒரு நாள் மாலை நேரத்தில் ஆரம்பாளி தன்னுடைய வீட்டு மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்த போது தெருவில் ஒரு இளம் துறவி போகிறத பார்த்தாள். இளம் துறவியும் எதர்ச்சியாக ஆரம்பாளியை பார்த்தார். இளம் துறவி ஆரம்பாளியோட கண்களை மட்டும் பார்த்தார். பின் உடனே தலையை குனிந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார் இளம் துறவி. ஆம்பரபாளிக்கு ஒரே ஆச்சரியம். அவளுடைய வாழ்நாளில் முதல்ல ஒரு ஆண் அவளை மரியாதையுடன் பார்த்து ஒரு பெண்ணிற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தான். ஆரம்பாளி அந்த இளம் துறவியை சந்திக்க மாடியிலிருந்து இறங்கி ஓடோடி சென்றாள். பயபக்தியுடன் அந்த இளம் துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினாள். ஆம்பரபாளி இளந்துறவியை தனது வீட்டிற்கு விருந்தினராக வந்து சில நாட்கள் தங்கும்படி அழைத்தாள். இளந்துறவியும் அதற்கு சம்மதித்தார். ஆனால் முதலில் தன்னுடைய குருவான கௌதம புத்தர்கிட்ட அனுமதி கேட்டார். இதை கேட்ட கௌதம புத்தர் அமைதியாக இருந்தார். ஆனால் மற்ற துறவிகள் அனைவருமே புத்தர்கிட்ட, குருவே, இது மழைக்காலம், நம்ம எல்லாருமே மீண்டும் இந்த நகரத்தில் நம்ம கோவிலுக்கு வர 4 மாதம் ஆகும். அதுவரை ஒரு இளம் துறவி ஒரு விபச்சாரியின் வீட்டில் 4 மாதம் தங்குவது பொருத்தமாக இருக்காது, இது நல்லதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் கௌதம புத்தர் அன்பு மற்றும் மரியாதையின் சக்தியை புரிஞ்சுக்கிட்டு இளந்துறவி ஆம்பரபாளியுடன் தங்க அனுமதித்தார். புத்தர் தன்னுடைய சீரரை முழுவதுமாக நம்பினார். வலுவான தியான பயிற்சி எந்த சோதனையிலிருந்தும் அவரை காப்பாற்றும், பாதுகாக்கும்னு அவர் நம்பினார். ஆனால் இந்த சம்பவம் மற்ற துறவிகளின் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பலர் கௌதம புத்தரின் முடிவை பற்றி கிசுகிசுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அன்பும் மரியாதையும் வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கையில் உறுதியாக நின்றார் புத்தர். நாட்கள் கடந்து சென்றன. புத்த கோவிலில் இருந்த மற்ற துறவிகள் எல்லாருமே இளம் துறவி பெண்ணாசைக்கு மயங்கி அந்த வேசி வீட்டிலேயே இறந்துட போகிறான்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. 4 மாதத்துக்கு பிறகு இளந்துறவி திரும்பவும் புத்த கோவிலுக்கு வந்தார். கூடவே ஆம்பரபாளியையும் தன்னுட அழைத்து வந்தாள். இளம் துறவியோட சுத்தமான அன்பும் மரியாதையும் ஆம்பரபாளியை மிகவும் கவர்ந்தது. அவளும் ஒரு புத்த துறவியாக மாற விரும்பி இளம் துறவியுடன் வந்தாள். ஒரு வேசியாக இருந்து புத்தரின் சீடர்களில் அறிவொளி பெற்ற பெண்களின் ஒருவராக ஆரம்பாளி மாறினார். இந்த கதை நமக்கு 2 மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, அன்பு மற்றும் மரியாதையினால் மற்றவர்களை மாற்றும் சக்தி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. பலரால் புறக்கணிக்கப்பட்டு பல ஆண்களில் பயன்படுத்தப்பட்ட ஆம்பரபாளி கடைசியில் தன்னை கண்ணியமாகவும் மரியாதையுடன் நடத்தும் ஒரு இளம் துறவின் அன்பால் ஈர்க்கப்பட்டாள். இறுதியில் அவளோட வாழ்க்கை மிக சிறப்பாக மாறியது. 2வது பாடம், ஒருவருடைய தோற்றத்துக்கு அப்பால் பார்க்கும் முக்கியத்துவம். ஆம்பரபாளியின் அழகும் செல்வமும் அவளை மற்றவங்களின் கண்களுக்கு கவனத்திற்கும் கொண்டு வந்தது. ஆனால் யாரோ ஒருவர் அவளுடைய வெளிப்புற தோட்டத்தை தாண்டி பார்த்தபோதுதான் உண்மையான மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அவள் உணர்ந்தார். ஒருவருடைய உடல் தோற்றம், நிறம், உடையை வைத்து மட்டுமே மக்களை பார்க்காமல் மக்களின் உள்ளத்தில் உள்ள அழகையும் ரசிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் இந்த கதை ரொம்பவே முக்கியமாகும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு உடல் ரீதியாக பல கவர்ச்சிகள் நிறைந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். நாள் முழுவதும் அந்த கவர்ச்சியை ரசித்து நம்முடைய நாளில் பல மணி நேரத்தை வீணடிக்கிறோம். ஒரு ஆண் பெண்ணையும் ஒரு பெண் ஆணையும் வெறும் உடல் ரீதியாக மதிப்பிடாமல் அவர்களோட செயல்கள், பேசும் வார்த்தைகளை வைத்து மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களோட பின்னணி தோற்றம் எதுவாக இருந்தாலும்
அவர்களை நம்ம மரியாதையுடன் நடத்த நம்ம முயற்சி செய்ய வேண்டும். இளம் துறவி மாதிரியே நம்முடைய காம எண்ணங்களை கட்டுப்படுத்தணும்னா நம்ம சுய கட்டுப்பாடுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கௌதம புத்தர் கூறியது போல் ஒரு பூவின் அற்புதத்தை நாம் தெளிவாக காண முடிந்தால் நம் வாழ்க்கை முழுவதுமாக மாறும். எனவே அன்பையும் மரியாதையும் பரப்போம். அது மற்றவர்களுடைய வாழ்க்கையை மட்டுமில்லை, நம்முடைய வாழ்க்கையை கூட மாற்றும்.